வெல்கம் டு டெய்ல்ஃபிளிக்ஸ் ஃபேக்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மரைன் எக்கோசிஸ்டம் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் ஃபிஷோ பத்தி தான் பார்க்க போறோம். திமிங்கலங்கள் கடலின் பொறியாளர்கள்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா திமிங்கலங்கள் எப்பவுமே ரொம்ப அடியாழத்துல இருந்து உணவை அருந்திட்டு மேல் மட்டத்திற்கு மலம் கழிக்கிறதுக்காகவும் சுவாசிக்கிறதுக்காகவும் வருமா. இந்த செங்குத்தான இயக்கம் அங்க இருக்கிற ஊட்டச்சத்து சுழற்சியவே நியூட்ரியன் சைக்கிளையே முழுசா மாற்றி அமைக்குதான். இததான் வேல் பம்ப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திமிங்கலத்தோட கழிவுகள்ல இரும்பு, நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அளவுக்கு அதிகமா இருக்குமா. அதனால இது மேல மலம் கழிக்கிறதுனால அங்க கடல்ல வாழக்கூடிய நுண் தாவரங்களுக்கு இது பெரிய உணவா இருக்குதான். முக்கியமா பைட்டோபிளாங்டன், இது கடல்ல வளரக்கூடிய காடு மாதிரி வளரக்கூடிய ஒரு நுண் தாவரம். திமிங்கலத்தோட கழிவுகள் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் இந்த தாவரமும் அதிகமா வளருமா. உலகத்தோட ஆக்சிஜன்ல 50% 85% வரைக்கும் ஆக்சிஜன் இந்த பைட்டோபிளாங்டன் மூலமா தான் கிடைக்குதாம். அதாவது நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு 2வது மூச்சும் இந்த தாவரத்துல இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைட்டோபிளாங்டன் வளிமண்டலத்துல இருக்கிற CO2 கார்பன் டை ஆக்சைடை நல்லா உறிஞ்சி வச்சுக்கிடுமா. அதனால புவி வெப்பமயமாதலையும் இது கண்ட்ரோல் பண்ணுதான். அதே மாதிரி இந்த திமிங்கலத்தோட கழிவு மூலமா வளரக்கூடிய இந்த பைட்டோபிளாங்டன்களை அங்க இருக்கக்கூடிய மீன்கள், இறால்கள் இதெல்லாம் சாப்பிடறதுனால மொத்த கடல்வாழ் உயிரினங்களையுமே இது உயிர்ப்போட வச்சிருக்குதான். திமிங்கலம் இனப்பெருக்கத்துக்காக ஒரு கடலில இருந்து இன்னொரு கடலுக்கு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், சத்துக்களும் இதே மாதிரி பல பெருங்கடல்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். திமிங்கலம் இறந்ததுக்கு அப்புறமா கடலோட ரொம்ப அடிவாரத்துக்கு போகும். இத வேல் ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. இது 50 to 100 வருஷத்துக்கு இந்த இறந்த திமிங்கலம் மற்ற உயிரினங்களுக்கு ஒரு உணவா மாறுமா. இதனால அந்த இடம் ஒரு தனி சூழல் மண்டலத்தையே உருவாக்குதான். ஒரு திமிங்கலம் தன்னோட வாழ்நாள்ல டன் கணக்குல கார்பனை சேமிக்குமா. இதெல்லாம் செய்யறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மரங்கள் தேவைப்படுமா. சுருக்கமா சொல்ல போனா இந்த திமிங்கலத்தோட கழிவு அப்படிங்கிறது கடல்ல கிடைக்கக்கூடிய திரவ தங்கம்னு சொல்றாங்க. இது அங்க கடல்வாழ் உயிரினங்களை உயிர்ப்போட வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம பூமிக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதுலயும் முக்கியமான பங்கு வகிக்குது. வேல் ஃபிஷை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு? இது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.